அவினாசியில் பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியினுடைய, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றியானது 75,000 வாக்குகள் வித்தியாசத்தில் உறுதி செய்யப்பட்டது. திமுக அரசாங்கம் ஒன்று செய்திருக்கிறார்கள். அவர்கள் வளர்த்ததெல்லாம் அவர்களுடைய குடும்பத்தினுடைய வளமையை வளர்த்திருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய குடும்பம் கருணாநிதி, திரு ஸ்டாலின், அப்புறம் உதயநிதிக்கு அடுத்தது இன்பநிதிக்கு அடுத்தது ஏதாவது ஒரு நிதி வரப்பார். அவங்க இந்த நிதியால் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கருணாநிதியுடைய குடும்பம். மற்றவர்களுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பு கிடையாது. ஆனால் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் சாதாரண மக்களும் கூட பெரிய அளவில் அவங்க கட்சிகளில் வளர முடியும் என்ற அந்த நம்பிக்கை, அந்த இதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த ஆட்சியினுடைய, திமுக ஆட்சியினுடைய கொடுங்கோல் ஆட்சியில் மக்களினுடைய சொல்லன மாளாத துயரங்களை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய இலக்கு, லட்சியம் எல்லாமே இந்த அவினாசி பகுதியை நாம் மேலும் வளர்ச்சியடைந்த பகுதியாக ஆக்க வேண்டும். ராஜா அவங்க இந்த தொகுதிக்கு இன்சார்ஜ் அப்படின்றத கேள்விப்பட்டேன். நீங்கள் எல்லாம் ராஜாவை பற்றி பேசாமல் இருக்கிறது எனக்கு ஒரு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுக்குது. ஏன்னா ராஜா ஒரு வீடியோ சமூகத்தில் ராஜா சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு, அதெல்லாம் எப்படி உங்கள் கண்ணுக்கோ காதுக்கோ எட்டலையான்னு எனக்கு தெரியல. ராஜா வெளிப்படையாக சொல்கிறார், 2G ஊழல் நடந்தது, 2G ஊழலுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் யார், அந்த சம்மந்தப்பட்டவர்களுடைய அந்த பணம் யாருக்கு போச்சுன்ற அந்த வீடியோ வந்திருக்கிறது. அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு டிபேட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அவர் அந்த 2Gயில் அடித்த பணத்தை வச்சு இங்கே தேர்தலை சந்திக்க நினைக்கிறாரு. அதே போல் செந்தில் பாலாஜி கரூர்லேருந்து ஏன் இங்கே வரணும்? கரூரில் அவர் இருக்கிறார், அங்கேருந்து இங்கே ஏன் வரணும்? ராஜா வெளியூர்லேருந்து தானே இங்கே வந்திருக்கிறாரு. அது மாதிரி இந்த அவர்களுடைய ஊழல் பணத்தை வைத்து அவினாசி மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு திட்டம் போட்டிருக்கிறார்கள். அதை அவினாசி மக்கள் புறக்கணிப்பார்கள். நன்றி அண்ணா.